IBPS PO இன்டர்வியூ அப்பியர் ஆகுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முந்தின வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்ட என்னென்னலாம் கொஸ்டின்ஸ்லாம் பேனல் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சேனலில், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ முக்கியமாக வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிஓவோட மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, இதில் வந்து ஒருவேளை நான் வந்து பார்டரில் கிளியர் ஆகிருப்பேன், எனக்கு வந்து ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 65 தான் இருக்குது, நானுமே 65 தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் தோ பார்டரில் நீங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் இன்டர்வியூவோட ஸ்கோர் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 225 வந்து ஒரு 80 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் டேரெக்டாகவே போட்டுருவாங்க. 20க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 16.5 அப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சூப்பரான ஸ்கோர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க் இன்டர்வியூ வந்து வீக் டேஸ் தான் நடக்க போகுது. உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம அவங்க வந்து இந்த ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்களாம், அந்த 14க்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதனால் டிசம்பர் 14 நமக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஒரு 99% இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வீக் டேஸ்லேயே வச்சிடுறோம். ஸோ அதனால் தயவு செய்து வச்சுருங்க. லிமிட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம டீம் வந்து ரமேஷ் சார், அவங்க நாகசுப்ரமணியன் சார்லாம் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாகவே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% மேலே கிளியரும் ஆகுறாங்க. ஸோ அவங்கள ரொம்ப இது டைட்டான ஷெடியூலில் தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு நாள் தான் வருவாங்க. கோயம்புத்தூர் அப்படின்னா ஒரே ஒரு நாள் தான் வருவாங்க. ஸோ லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா ஃபுல் பண்ணிங்கனால ஸ்லாட்ஸ் இருக்காது. இப்போயே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும், இப்போ திருச்சினா 9, மதுரைனா 10, ஒரு நாள் தான் நடக்க போகுது, சென்னைனா 12 அப்படின்னா நீங்கள் வந்து இப்போயே நம்ம ஆப்பில் போயிட்டு கீழே இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி அதில் பே பண்ணிடுங்க. நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கும் இன்டர்நெட் சம்மந்தமாக டவுட்லாம் கேட்டுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே ரியல் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட என்ன தெரியும் அது மேட்ரு இல்லை, எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கோம், எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நர்வஸ் இல்லாமல் அங்கே பேசுகிறோம், இதுக்கு தான் அதிகமான ஸ்கோர் போடுவாங்க. எனக்கு தெரில அப்படின்னா கூட தெரியலைன்னு சொல்கிறது வந்து பெட்டர் தான். ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னாமல் ஐ வில் அப்டேட் சார் அந்த மாதிரி ஒரு வேர்டை போட்டுட்டு இது பண்ணுறது பெட்டர் எப்பயுமே. சார் சொன்னது 100% உண்மை. ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்டு அவங்களை தொலாவி துருவி அதில் 10 கொஸ்டின் அவங்க ஆன்சரும் பண்ணி ஆனால் செலக்ட் ஆகாமல் போனவங்களும் இருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டு சரிமா அப்படின்ட்டு விட்டவங்க, என்னடா 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க கிளியர் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைச்சவங்க கிளியர் ஆனவங்களும் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் ஒரு 3 மணிக்கு நான் 3:30 போன பசங்கள்லாம் கால் பண்ணாங்க, சார் எனக்கு வந்து ஒன்றுமே கேட்கல சார், 2 வார்த்தை தான் கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அவ்வளோதான் கேட்டாங்க சார், நான் பயந்துட்டேன் எதுவுமே கேட்கல மார்க் கம்மியாயிருமோ அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து அது பொண்ணுன்னு நினைக்கிறேன் 17.5 போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு பிஓ பெயின்ஸும் கிளியர் ஆகி ஃபைனல் ரிசல்ட்டும் போயிட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து பசங்களோ பொண்ணோ நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட்டாக உங்களை வந்து எப்படி காமிச்சிக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, அதுக்கு தான் அவங்க நிறையா ஸ்கோர் போடுறாங்க. போகிறப்ப நம்மளோட அப்பியரன்ஸு, நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கு அதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை ப்ரொஃபைல் ஹை வேல்யூவாக காமிக்கும். நம்ம எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்குன்றதுக்குமே மார்க் இருக்குதான். அதனால நல்லா கேரி பண்ணிக்கோங்க. ஸோ எஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டில் அது பேனல் 3ல் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன், நீங்கள் வாட் இஸ் யுவர் நேம் உங்கள் நேமோட மீனிங் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக உள்ளே வந்தோடனே பார்த்துட்டு ஸோ உங்கள் நேமுக்கு என்னப்பா மீனிங் கேட்கலாம். இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்கள் தம்பி பற்றி சொல்லுங்கள், முக்கியமா எந்த ஊரு, நீ எந்த ஊர் வரீங்களோ அந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்கப்பா. சும்மா என்னன்னா சீரியஸா நீ என்ன கேட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த தேனிக்காரங்களே தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க ஊர்ல வந்து அக்ரிகல்ச்சர் என்ன பயிர் வந்து விளைவிப்பாங்க அதிகமா அப்படிலாம் கேட்டிருந்திருக்காங்க. அக்ரி ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஜென்ரலா. ஆனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ஊரை பத்தி ஒரு ஓவராலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேனா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக வரும். ஏன் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்லேருந்து பேங்கிங்க்கு வந்தீங்க, ஏன் உங்கள் வேற ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, ஏன் நீங்கள் பேங்கிங் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெளியூரில் போனீங்கன்னா ஒர்க் பண்ணுவீங்களா, அவங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஒருவேளை அங்கே போஸ்டிங் வந்து மணிப்பூரோ அசாமோ எங்கிட்டோ போட்டால் நான் பாட்டு போக மாட்டேன்னு சொல்லிடாதீங்க, எங்கேனாலுமே நான் போவேன்றேங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர் கேப் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துச்சு, ஏர் கேப் இருக்குது. 3 வருஷம் கூட ஓகே, சில பேர்லாம் 6-7 வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ஏர் கேப் சொல்லுவீங்க? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சார் சொன்னதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, இயர் கேப் பெருசு கிடையாது. இதே 3 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நான் 6 வருஷம் 7 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தேன், அது சும்மா பொய்யா அடிச்சு விடாதீங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்களா, பார்ட் டைமாக ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியலாக என் ஃபேமிலியும் நான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன ஒரு மளிகை கடை வச்சிருந்தா கூட மளிகை கடையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து ஐடியலாக 6 வருஷம் 7 வருஷம் நம்ம வீட்டில் மட்டுமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. சரி, ஓகே. இன்னொன்று ஃபியர் போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், மாக் இன்டர்வியூஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அசால்ட்டாக என்னடா போகணுமா நான் பார்த்துக்குவேங்க எல்லாமே தெரியும் நினைக்காதீங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்த பசங்க கூட ரமேஷ் அவங்கலாம் கேள்வி கேட்குறப்ப வெளியே வந்து அழுதுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டும் அந்த பையனும் வந்து எனக்கு பேச்சே வரல மாக் இன்டர்வியூவில், பயமாக இருந்துச்சு, ஆனால் ரியல் இன்டர்வியூ வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் நாங்கள் பேசிட்டேன் அப்படின்னாங்க. தயவுசெய்து இது வந்துருங்க. ஏன்னா இதில் நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். இதை நீங்கள் வந்து பேனல் மெம்பர்ஸ்லாம் வராங்க இல்லையா, இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எங்கள்கிட்டையுமே நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் இது பண்ணுங்க. முக்கியமாக எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு 3 வருஷம் வீட்லேயே உட்காந்து படிக்கிறோமா, மனுஷ மக்களே பார்த்துருக்க மாட்டோம். இங்கிலீஷ்னா கூட நல்லா பேசிடுவாங்க, ஆனால் யாரையுமே பார்க்காம படிக்க எக்ஸாம் எழுத இந்த மாதிரியே போயிட்டு என்ன ஆகுனா நம்மளே ஒரு மாதிரி அமைதியாக இன்ட்ரோவர்ட்டாக ஆகிடுவோம் சார், மற்றவங்கள்ட்ட யார்ட்டையுமே பேசாமல். ஸோ இந்த இன்டர்வியூன்றது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு லாஸ்ட் இயர்லாம் திருப்பி 3வது இடத்துல இன்னொரு இடத்துல வந்து அட்டென்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு, இன்னொரு டைம் அட்டென்ட் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும்ட்டு. அதனால அந்த அளவுக்கு வாண்டடாக தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாது. அதுக்கப்புறம் ஃபாதர் ஷாப் பற்றி கேட்குறாங்க, அப்பா பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ பேங்கிங் கொஸ்டின். இந்த ஸ்லாட்டில் பேனலில் இருக்கவங்க வந்து பேங்கிங் கொஸ்டினே கேட்கல. அதாவது ஒருத்தவங்களோட கொஸ்டின், இது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான கொஸ்டின். என்கிட்ட வந்து கேட்குற நிறையா பேர் வந்து பேங்கிங் அவேர்னஸ் நிறையா அப்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க, பேங்கிங் நிறையா படிச்சுக்கணுமான்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ பசங்கள்கிட்ட நாங்கள் பேசியிருப்போம். ஒரு வருஷத்துலேயே கிளியர் பண்ண பசங்கள்கிட்டே நாங்கள் அவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா ஒரு 1000க்கு மேலே வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஃபீஸர், அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அப்படின்னா இவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொன்னது பேங்கிங் அவேர்னஸில் வந்து எனக்கு 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க, ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, கேட்கவே இல்லை. அதனால லாஸ்ட் மினிட்ல உட்காந்துட்டு பேங்கிங் அவேர்னஸ் போட்டு மாங்குன்னு படிக்காதீங்க, ஓகேவா? தெரியாததை அப்டேட் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக பயப்படாதீங்க, அது தெரியலன்னு. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், அதனால அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்ன, அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சப்ஜெக்ட் உங்களோட ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அது பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன்ஸ், உங்கள் ஃபேமிலி பேலன்ஸ் லைஃபு, உங்கள் கன்னியாகுமரியில் போஸ்ட் பண்ண எப்படி, ஹஸ்பண்ட் பற்றி கேட்டிருக்காங்க, கோஸ் டு பெங்களூர் ஸ்டேன் சென்னை, ஹவ் வில் யூ மேனேஜ் யுவர் சைல்ட் அண்ட் ஃபேன், இந்த மாதிரி அவங்க மேக்ஸிமம் ரியல் லைஃப் வச்சு தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சிலது வந்து அவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தது. இன்னொருத்தவங்களுக்கு வந்து பேனல் 1ல டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப், ஃபேமிலி பற்றி, ஹவு மச் லேண்ட் ஆஃப் யூ ஓன், உங்களுக்கு கம்மியாக கேட்டிருக்காங்க, ஹவ் யூ விசிட் யுவர் லேண்ட். ஸோ போஸ்ட் வில் பி கோன் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் தான் வருது, கப்பல் ஆஃப் கொஸ்டின் ரிலேட்டட் யுவர் கோர்ஸ். ஸோ உங்களோட கோர்ஸ், உங்களோட பிஇ கோர்ஸ். ஸோ நீங்கள் கையில் போட்டிருக்க வாட்சஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோடது சொல்லணும்னு நினச்சேன் சார். ஆக்சுவலாக வந்து இந்த வாட்சு அவங்க வந்து ஏதோ ஒரு வாட்ச் போட்டு போயிருக்காங்க. அந்த வாட்ச் ரிலேட்டடாக அவங்க இது என்ன பிராண்டுன்னு கேட்டுட்டு, சரி உங்கள் பிராண்டு வந்து உங்கள் ஆல் ஓவர் இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது தான், அது அவங்களுக்கும் தெரியும் தான். ஆனால் அந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணோம், இல்லை சார் இது வரைக்கும் தெரியல, பட் இனி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். சும்மா சிரிச்சுக்கிட்டே பயப்படக்கூடாது. கேன் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரோ எல்லா ஸ்டார்ட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா பேனல்லையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மூடு இருந்தால் கேட்கலாம், மூடு இல்லைன்னா விட்டுடலாம். பட் அது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. If you are posted in different regions, how will you ensure that
யூ கம்ப்ளீட் யுவர் டார்கெட்ஸ். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டார்கெட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் வந்து பெருசாக கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க, அதில் மந்த்லி டார்கெட் மீட் பண்ண முடியாமல் போகலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் எப்படி டார்கெட்டை மீட் பண்ணுவீங்க, எப்படி உங்களோட பேங்க்கோட ப்ராடக்ட்ஸை மித்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க, எப்படி கஸ்டமர்ஸை வர வைப்பீங்க, இதெல்லாம் பேசிக்கான கொஷின். இது எல்லாத்தையுமே கேட்பாங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி சிம்பிளாக சொல்லலாம், ஒன்றுமே இல்லைங்க, ChatGPT யூஸ் பண்ணுங்கள். இப்படி இருக்கா, இதை நாங்கள் டெலிகிராம் குரூப்லேயுமே ஷேர் பண்ணுவோம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி நான் பெஸ்ட்டாக ஆன்சர் கொடுக்கலாம். அதுக்குன்னு வந்து உங்களோட ஓன் கொஷின்ஸ்க்கெல்லாம் போட்டுறாதீங்க, அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஜென்ரலாக இருக்க கொஷின்ஸ் எல்லாம் போட்டு இது எப்படி நான் பெஸ்ட் வே டு ஆன்சர் என்ன அப்படின்னு கேளுங்க, அதுவே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் டெரஸ் கிரிக்கெட்? ஓகே, அப்படின்னா என்ன? ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி. யூ லைக் பரதநாட்டியம், ஆர் யூ ஃபார்மலி ட்ரைன்ட்? ஸோ அவங்களுக்கு பரதநாட்டியம் பிடிக்கும் தெரியும் போல. ஸோ டைப் ரைட்டிங் கோர்ஸ், டு ஹேவ் எனி ஐடியா அபவுட் த TNPSC செக்டார்? ஆக்சுவலி அவங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருக்காங்க போல. TNPSCக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்லாம் இருக்கலாம். ஏன்னா டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் முடிச்சு வச்சிருப்பாங்க. Currently prevailing in the banking sector. Loans. If you are posted in a rural area, ஸோ அப்போ அதை பற்றி கேட்குறாங்க. how will you manage the bank? இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். லோன் வந்து இப்போ பேங்கிங் செக்டரில் என்ன டைப் ஆஃப் லோன்லாம் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன், ஹவுஸ் லோன், இந்த மாதிரி என்னென்ன லோன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன பர்சன்டேஜ் ஓவரால் பேங்க்ஸை பொறுத்து வேரி ஆகும் தான். ஆனால் நீங்கள் ஒரு பேசிக்கான இவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க கொஸ்டின் அவங்க பார்த்துக்கட்டும், ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ tell us family situation based question. Can you name any banking products? What is a small account? So banking awareness மே ரொம்ப பேசிக்காக தான் கேட்டாங்க. இப்போ சொல்லிட்டு 2 banks, one private, one மேம் இதுக்கு என்ன சொல்கிறது? நான் கண்டிப்பாக நீங்கள் எதை அட்டென்ட் பண்ணுறீங்களோ, ஆனால் பப்ளிக் செக்டாருக்காக தான் இவ்வளோ நாள் நான் உழைச்சேன், அதனால் பப்ளிக் செக்டார் தான் போகணும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து கேட்டாங்கன்னா, இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸில் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ நீங்கள் PO செலக்ட் ஆகிட்டீங்க, SO செலக்ட், இப்போ நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க, எந்த பேங்க் சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்களோ டிப்ளமேட்டிக்காக தான் ஆன்சர் சொல்லணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இது சொன்னாலும் அவங்க பொய்யின் எல்லாமே வந்து சும்மா அந்த வேலைக்கு நம்ம வேணுன்றதுக்காக தான் சொல்கிறோன்னு தெரியும். ஆனால் அந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் வந்து அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஆன்சராக இருக்கணும். டிப்ளமேட்டிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டெல் அஸ் அபவுட் திருப்பியும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, சிப்லிங்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டைப் ரைட்டிங் கோர்ஸ். ஓகே, ஆக்சுவலி வந்து இது வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அக்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ KCC சேம், ஹி வில் வில்லிங் டு கோ. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னாலுமே ஒவ்வொரு பேனல்லுமே அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க போல். நிறைய பேர் TNPSCன்னு சொல்லியிருப்பாங்களோ, TNPSC படிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் வந்து என்ன. Hobbies, tell about your family, tell about yourself. Repeated. Why did you not choose TNPSC? அடுத்து வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் வந்து இருக்கு. பேங்கிங் இல்லை, இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. What is the interest rate of loans currently? What is the repo rate? What is the reverse repo rate? இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் சார். ஒரு சின்ன கொஸ்டின் பார்த்தேன் நான். இப்போ குவாரால வந்து நான் போட்டு பார்த்துட்டு இருந்தப்ப ஏன்னா எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆல் ஓவர் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கர பீக்காக போயிட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் என்ன வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்படி இருக்கும், ரெப்போ ரேட் எப்படி இருக்கும், அப்படி பேசிக்காக கேட்கலாம். இதையே ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக. ஏன்னா இப்போ நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ இதே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இடத்துல யோசிப்போம் கரெக்டாக. அப்போ என்னென்ன மாதிரிலாம் சும்மா ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் சும்மா ஒரு கேம் விளாடுற மாதிரி நீங்கள் போயிட்டு ஏல ஏதாவது டைப் பண்ணி விளாடுங்க. இந்த விளாடுங்கன்னா படிச்சுக்கோங்க சரியா. ஜஸ்ட் இந்த மாதிரியான பேங்கிங் டெர்மினாலஜிஸ்லாம் போட்டு இதெல்லாம் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரிலேட் பண்ணி எனக்கு கொஸ்டின் தா அப்படின்னு கேளுங்க. அது கொடுக்குமா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, NPS ரிலேட்டடாக நிறைய கேட்குறாங்க. அப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரிலேட்டடாக. எஸ். ஸோ வாட் இஸ் த MD and CEO ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா? ஸோ உங்கள் பேங்கர்ஸ் ஓகே இதான் தெரிஞ்சு வச்சுருப்போம். நல்லது, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. வாட் இஸ் த பிளட்ச் இன் பேங்கிங் இன் ஃபியூச்சர் where everything is digitalized, fewer people will visit bank branches, how will you generate business in such a scenario? ஸோ ஒரு ஃபியூச்சரை நோக்கி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பெருசாக இது பண்ண முடியாது. கோல்டு லோனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டைரெக்டாக போய் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்படின்னாலும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணுங்கள் போதும், ரொம்ப தியரட்டிக்கலாலாம் வேணாம். ஓகே, எப்படியுமே பேங்க் இருக்கும்ல சார், எப்படி காசு இருக்கும், மணி இருக்கும், அது வரைக்கும் டிஜிட்டலைஸ் ஆனாலுமே மேன் பவர் தேவைப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுங்க. ஆர் யூ வில்லிங் டு சர்வ் இன் எனி லொகேஷன் இஃப் போஸ்டட்? எஸ் சார். ஓகே,
ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் ஃபஸ்ட்டே சொன்னாங்களே பேங்கிங் கொஸ்டின் ஒரு 2-3 அவ்வளோதான் ஒரு பர்சனுக்கு த்ரோ பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அது தவிர்த்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே இருக்க கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது, ஒரு நாள் தான் வைக்க போகிறோம். இன்னும் ரிசல்ட் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் கால் லெட்டர் வரல, அட்மிட் கார்டு வரலன்னு உங்களுக்கு தெரியாது. 2 நாளில் போட்டு அடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிபிஎஸ் வருஷம். ஸோ அதனால டிசம்பர் 14க்கு அன்அஃபிஷியலாக வந்திருக்கு. பட் இது 99% கன்ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் நாங்கள் வீக் டேஸில் வைக்கிறோம். ஏன்னா 14th எக்ஸாம்னா அங்கே நீங்கள் நினச்சிக்கலாம் சண்டே வைங்கன்னு வேறு ஆப்ஷன் இல்லை. போகணும் வேற ஊருக்கு போகணும். என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, நான் வேலை பார்க்குறேன், நான் எங்கள் அப்பாவுக்கு முடியல, அம்மாவுக்கு எங்கள் அது இதுன்னு ரீசன் சொல்லாதீங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது, தயவுசெய்து வந்துருங்க. நீங்கள் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக அட்டன் பண்ணாலும் சரி, பட் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா கேரளாஜிக்ஸ் மார்க் இன்டர்வியூ ஒரு லக்கி இன்டர்வியூ மாதிரி வருஷம் எத்தனை பேரை சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் ஃபியூ தான் சக்ஸஸ் மீட் வரவங்க. ஏன்னா அவங்க நிறையா லொக்கேஷன் வந்து வர முடியாது. பட் அதில் கன்வர்ஷன் ஆன மேக்ஸிமம் பேர் வந்து நம்ம இன்டர்வியூக்கு வந்தவங்க தான். ஸோ அதனால நம்பி வாங்க, ரிசல்ட்டோட போங்க. தேங்க்யூ. டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நான் உனக்கு ஒரு நம்பரும் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இன்டர்வியூ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா.